சன் டிவின்னு பார்த்தா சீரியலுக்கு ராஜா தான். ஆனா ராஜாவோட பட்டம் கொஞ்சம் கொஞ்சமா நழுவுற மாதிரி தான் தோணுது. முதல்ல 3 முடிச்சு. இந்த சீரியல்ல வர ஹீரோ சூர்யா குடிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. அவர் மனைவி நந்தினி அடிக்கடி அழுவாங்க. மாமியா திட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது நாம் நாள்தோறும் பாக்குறோம். என்னதான் நடிப்பு நன்றாக இருந்தாலும் அந்த ஒரே மாதிரி காட்சிகளை திரும்ப திரும்ப காட்டுறதுல பயமா இருந்த சீரியலு இப்ப ரொம்ப போரா இரு. ஆனா அந்த சூர்யா நந்தினி கெமிஸ்ட்ரிக்கு இன்னும் பலர் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிங்கப்பெண் சீரியல் பேரை கேட்டாலே ஒரு பளிச்சுன்னு ஃபீல் வரும் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா கதையில சிங்கத்தனமான இருக்கணும் போல இருக்கு. ஆனா அடிக்கடி ஹீரோயின் வேதனைப்பட்டு கொண்டே இருப்பதுதான் கதை மாறி போச்சு. ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் மாதிரி பண்ணிட்டு பின்னாடி அதே தயங்குறவங்களாக மாறிட்டாங்க. மனசுக்கு ஒரு கலக்கம் தான், பார்வையாளர்களுக்கு ஏமாற்றமா இருக்குது. இந்த 2 சீரியலும் டிஆர்பில நல்ல இடத்தை பிடிச்சாலும் கதைக்கு இடமே இல்லாம போயிருச்சு. அதனால்தான் மக்கள் யாராவது ஆரம்பிச்சா இந்த சீரியல்ல என்னன்னு கேக்குற மாதிரின்னு மாறிட்டாங்க. இப்ப மக்கள் யூடியூபுக்கு ஓடிடிக்கும் திரும்புவதற்கு இதுதான் காரணம். சரியான கதை இல்லாமல் டிஆர்பி மட்டுமே முக்கியம் இல்ல மக்களோட நம்பிக்கையா? இதுக்குத்தான் தீர்ப்பு கொடுக்கறதுன்னு நாம தான் பார்ப்போம். இந்த 2 முடிவுக்கு வரப்போகுதுன்னு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.